ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைய கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை எரேமியா 51 அதிகாரம் 56 எரேமியா 51:56. கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு அளிக்கப்படுகின்ற பாபிலோன் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற பதிலீட்ட போகிற பயங்கரமான காரியங்களை பற்றி அவன் சொல்லி கொண்டு போகும்போது சொல்லுகிறான், கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது உள்ளம் உடைந்தவர்களாக, உள்ளம் நொறுங்கினவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஏன் இந்த நிர்கந்தையாய் நாங்கள் இருக்க வேண்டும், எங்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் சுகசோபிகளாய் இருக்கிறார்களே, செழுமையாய் இருக்கிறார்களே, ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களே, பலத்து போய் இருக்கிறார்களே, நாங்கள் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று கதங்கி இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு தாவீது கதறுகிறான் அல்லவா, என் கண்மையான தேவனே என்னை ஏன் மறந்தீர், என் கண்மலையான தேவனே ஏன் என்னை மறந்தீர், எதிரிகளினால் ஒடுக்கப்பட்டு அடியன் துக்கத்தோடு அலைவதேனோ என்று காடுகளிலும் மேலர்களிலும் இருந்து ஆண்டு நோக்கி கதறுகிறான். சிறு மலைகளிலிருந்தும் நான் உம்மை நினைக்கிறேன் அப்பா என்று சொல்லுகிறான். அதை போல கலங்கின உள்ளத்தோடு உன் வாழ்க்கையில் அநேக தீமைகள், ஆனால் உன்னை கெடுத்தவர்களோ, உன்னை நிஷ்டூரப்படுத்துகிறவளோ, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவளோ நீ செழித்திருப்பதை பார்க்கிறாயே, உன் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது அல்லவா, எனக்கு ஏன் இந்த நிர்கதியான நிலைமை என்று கலங்குகிறாய் அல்லவா. எங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நிச்சயமாக கர்த்தர் பதிலளிப்பார், நிச்சயமாக கர்த்தர் பதிலளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்னைக்கு தாவீது கூட வாழ்க்கையில கலக்கப்பட்ட போது சங்கீதம் 39 சொல்லுகிறான், நான் ஊமையினாகி மௌனமாயிருப்பேன், இனி நலமானதை நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலும் கூட நொந்து போய் வேதனை அடைந்து துயரப்பட்டு பலவிதமான கஷ்டங்களினாலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நான் பேச மாட்டேன், இது நல்லதும் பொல்லதும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று தீர்மானம் கூட எடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகளை கலங்காதே, என் அன்பு மகனே கலங்காதே, என் அருமையான சகோதரனை சகோதரி கலங்காதே, நிச்சயமாக கர்த்தர் பதில் அளிப்பார், நிச்சயமாக கர்த்தர் பதில் அளிப்பார். தாவீது சொன்னது போல, என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல நிரம்பி வழியுமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம் அப்பா, நீரே என் அடைக்கலம் அப்பா, நீரே என் கோட்டையப்பா. உனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறாயோ, உன் எதிர் நிமித்தம் துக்கப்பட்டு வேதனையோடு வாழுகிறாயோ, கலங்காதே, கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார், நிச்சயமாக பதிலளிப்பார். அந்த எசேக்கியா ராஜாவை சுற்றிலும் ஆண்டவர் எதிரிகளுடைய சேனைகள் சூழ்ந்திருந்த பொழுது அவன் சொன்னான், எசேக்கியா நம்பாதீங்கப்பா, அவனெல்லாம் விடுவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஏளன புன்னகை செய்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யவில்லையா? அவன் சந்தோஷத்தோடு தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போன பொழுது அவன் தலை எடுக்கவில்லை. அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே, வெகு நாளாய் நான் காத்திருக்கிறேன், எனக்கு பதில் இல்லையே, எனக்கு பதில் இல்லையே, நான் வேதனை வாழுகிறேன் என்று சொல்கிறாயோ, இன்றைக்கு காலையிலே ஆண்டவனை தைரியப்படுத்துகிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார். உன் பதில் வருகிறது, பதில் வருகிறது. உனக்கு பதில் கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய பதில் மெய்யான பதில். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு யோபை குறித்து ஜனங்கள் பலவிதமாய் பேசினபோது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சாட்சி எடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த தேவன் இறங்கி வந்தார், ரெட்டிப்பா நன்மைகளை கொடுத்து அந்த யோபுக்கு கொடுத்து அவன் பதிலை கொடுக்கிறவராக வெளிப்பட்டார் அல்லவோ. அதை போல இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறுமைப்பட்ட துயரமடைந்த கலங்கின சகல காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து உன்னை நிலைநிறுத்துவார். எந்த காரியத்தை குறித்து அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அந்த அவமானங்களை எல்லாம், அந்த நிந்தைகள் எல்லாம் உன்னை விட்டு அகற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தர் செய்வார். ஆமேன், ஆமேன்.